ரவா இட்லி எப்படி சேர்த்து பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் எண்ணெயை சேர்த்து காஞ்சதும் 10 முந்திரி வறுத்து தனியாக எடுத்து பேனில் கொஞ்சமாக கடுகு கொஞ்சோன்னா துருவனை இஞ்சி பச்சை மிளகா நல்லா வதக்கிக்கலாம். ஐயா துருவனை கேரட்டும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிட்டு கேரட் நல்லா வதங்கிச்சு. 1 கப் அளவு ரவையை சேர்த்துக்கலாம். நல்லா வறுத்துக்கலாம். ரவையும் நல்லா வறுபட்டு இப்போ இந்த பாத்திரத்தில் மாற்றி இப்போ 1 கப் தயிர் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயம் நல்லா கலந்து விட்டுடலாம். தேவையான அளவு தண்ணி, பொடியாக நறுக்கின கொத்தமல்லி. இப்போ 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். வறுத்த முந்திரியை பிளேட்டில் வச்சு ஊற்றிடலாம். ஸ்டீம் பண்ணுறதுக்கு இங்கே ஸ்டீம் பண்ணிடலாம். ரவா இட்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.